ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான சிக்கன் தந்தூரி வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப 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 சுலபங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. எப்போதும் ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உப்பு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நான் இங்கே ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலையே பெப்பர் அண்ட் சால்ட், அதை நல்லா தூவி விட்டுடலாம். தூவி விட்டதுக்கு அப்புறமா அது சிக்கன் மேலே நல்லா இந்த மாதிரி படுற மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரே அடியாக எல்லாத்தையும் கொட்டிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் சிக்கன் வாங்கும் போதே இந்த மாதிரி லெக் அண்ட் ப்ரெஸ்ட்டை தனியாக கேட்டு வாங்கிட்டோம். அண்ட் அதில் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டோம். இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா தான் சிக்கன் நல்லா வேகும். இந்த மாதிரி சிக்கனோட எல்லா சைடும், அதாவது அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் திருப்பி போட்டு அதோட எல்லா சைடும் நல்லா படுற மாதிரியும், ஆனால் அந்த கோடு போட்டிருக்கலையே அதுக்குள்ளேயும் நல்லா படுற மாதிரியும் அதை நல்லா தூவி விட்டு ஒரு 15 to 20 minutes அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து தந்தூரி மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அடுத்து இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலா ஆட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எங்கேயுமே கட்டி இல்லாமல் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் பீஸை ஒன்றா வச்சு அதில் நல்லா மசாலா அப்ளை பண்ணி விட்டுடலாம். மசாலா அப்ளை பண்ணும்போது சிக்கன் மேலே எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமாக இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நல்லா மசாலா இறங்குற மாதிரி இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. சிக்கன் பீசஸோட 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக இந்த கோடுகளுக்கு இடையில நல்லா நிறைய இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்லையும் மசாலா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை 30 to 45 minutes நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 45 minutes ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பேனாக இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேன் கூட வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சிக்கன் பீசஸை ஒன்று எடுத்து வச்சிடலாம். அந்த பேனில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சிக்கன் பீசஸை எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes கழிச்சு இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ஏன்னா அதை வலிக்கிட்டு போய் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஹோல்டர் இல்லை, நீங்கள் 2 கரண்டியை வச்சு அதை திருப்பி போட்டுருங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுறேன். இப்போ இதை 2 சைடும் மாற்றி திருப்பி போட்டு நல்லா ஒரு 45 minutes குக் பண்ணி எடுத்துடலாம். 2 சிக்கன் பீசஸையும் நல்லா எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சிக்கன் நல்லா வெந்துடணும். இது அட்லீஸ்ட் ஒரு 45 minutes ஆகுது நல்லா குக் ஆனால் தான் உள்ளே இருக்க சிக்கன்லாம் வேகும். அண்ட் இது மேலே இந்த மாதிரி பிளாக் லேயர் நல்லா ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அது நல்லா குக்காக இருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு 45 minutes ஆயிடுச்சு. இது எல்லாம் ஈவனாக குக் ஆகிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இது குக் ஆகிருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருந்ததுன்னா இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது குக் ஆகிருந்தது, ராஸ்மெல் எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துருங்க. எங்களோட சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக குக் ஆகிருந்தது. ஸோ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை வெளியே எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் தந்தூரி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுவும் வீட்டில் இருக்க பொருள் வச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இது வேக டைம் எடுக்கிறது தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் இந்த மாதிரிலாம் மெனக்கெட்டு செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு வேளை டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்டு போர் வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ஆச்சு அண்ட் உடம்பு குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பு குறைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்போ இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye bye.